ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் கடந்த ஒரு வார காலம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். இன்றைக்கும் கூட தேவனுடைய வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசும்படி நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைய தியானத்திற்காக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. இந்த நல்ல வசனத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனத்தை நாம் குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லுகிறதான வசனமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதர, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாயிராது. ஆமென். அல்லேலூயா. நாம் என்ன காரியங்கள் கர்த்தருக்காக நாம் பிரயாசத்தோடு செய்தாலும் சரி, அதை நேரிட வந்தாலும் சரி, அதை எதிர்கொண்டாலும் சரி, அது எதுவும் பிரயாசம் விருதாவாய் இருக்காதபடி. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு பிரயாசமும் அது விருதாவாயிராது. ஆமென். அதுக்கு தகுந்த ஆசீர்வாதங்களை, அதுக்கு தகுந்த விடுதலைகளை, அதுக்கு தகுந்ததான மேன்மையை கர்த்தர் நமக்கு தந்தருளி கொண்டே இருப்பார். ஆமென். அது ஒன்றும் விருதவாய் போகாது. ஹல்லேலூயா. ஆனபடினால நாம் உறுதியாய் இருந்து, ஆமென், அசையாதவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். வசனம் சொல்லுது, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். என்ன செய்தாலும், என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும் நாம் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தின் மூலம் நாம் நடக்கிறவர்களாய், அவரை நம்பி இன்னும் அநேக காரியங்களை நாம் தேவன் நமக்கு செய்வார் என்று நாம் நம்பிக்கையோடு தேவனுடைய சமூகத்திலே எப்போது நாம் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் உட்காருவோம், தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்போம், தேவனுடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்காக செய்கிற நேரிடுகிறதான ஒவ்வொரு காரியங்களும் விருதாய் போகாதபடி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நாம் நம்பிக்கையோடு தேவனுடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாது. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார், நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார், நம்ம குடும்பத்தில் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் நடத்துவார். நம்முடைய எதிர்காலங்களை தேவன் அறிகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதனால கர்த்தருடைய காரியங்களில் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள், கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நாம் என்ன செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிறோம் என்றுள்ளதான நம்பிக்கையோடு நாம் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்ய நாம் இந்த கால நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய சபைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கு நேராக நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அன்பா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே, இந்த கேட்ட வசனத்துக்காக அப்பா நாங்கள் உண்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் எந்த பாடுகள் பட்டாலும், எந்த கஷ்டங்கள் பட்டாலும், கர்த்தாவே பிரயாசங்கள் நாங்கள் அனுபவித்தாலும் அது விருதாவாய் போகாது என்று அறிந்து நாங்கள் உறுதியோடு அசையாதவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த உலகத்தின் கஷ்டப்பாடுகள், இந்த உலகத்தின் வேதனைகள் ஒன்றும் எங்களை அணுகிவிடாதபடி அப்பா நீர் தாமே எங்களோடு கூட இருந்து நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களுக்கும் பிரதிபலம் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதுனால கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். எப்போதும் உம்முடைய சமூகத்தில் இருந்து அப்பா நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு கிரியைகளிலும் அல்லேலூயா நாங்கள் பெருகிறவர்களாக இருக்க ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், சபை ஆசீர்வதியும். நீர் தாமே உம்முடைய வருகை வரையும் இந்த பூமியிலே நாங்கள் இருக்கிற நாள் வரையும் எங்களை ஆசீர்வாதத்தோடு ஆமென் நடத்தி நாங்கள் உமக்காக அநேக காரியங்களை செய்ய எங்களை எடுத்து உபயோகப்படுத்துவீராக. ஆண்டவரே சோத்திரம். உம்முடைய வரைய காரியங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.